மின்சார பேருந்தை தனியாருக்கு விடுறதுக்கு தொடர்ந்து ஒரு அமைச்சர் சிவசங்கர் ஒரு இது சொல்லியிருக்காரு. என்னன்னா மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அதாவது என்னன்னா மெக்கானிக்கல் இல்லை, இந்த இவி வெஹிக்கிளை இயக்கிறதுக்கோ சரிபார்க்கிறதுக்கோ மெக்கானிக்கல் இல்லாதனாலதான் தனியாருக்கு ஒப்படைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது விளக்கத்தை சொல்லியிருக்காரு. இன்னொன்னு, ஏற்கனவே தனியார் துறைக்கு விட்டா மத்திய அரசு ஏதாவது விட்டா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனா இங்க மெக்கானிக் இல்ல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக எலக்ட்ரானிக் மின்சார பேருந்தை வந்து தனியாருக்கு கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிருக்கு. அதாங்க அவங்க புதுசா காரணம் கண்டுபிடிப்பாங்க. அதாவது விஞ்ஞான ஊழல்னா திமுக போன்ற யாரும் செய்ய முடியாது. ஒரு காரணம் சொல்லி ஏதாவது நான் கிட்னி திருட்டுன்னு சொன்னேன், அது கிட்னி இல்ல கிட்னி திருட்டு இல்ல கிட்னி முறைகேடுன்னு சொல்றாரு. அப்போ ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு காரணம் சொல்லி அது திசை திருப்பி எல்லாம் பண்ணுவாங்க. போக்குவரத்துல தொழிலாளர்கள் ஒப்பந்த தொழிலாளர்கள் இப்போ எடுத்துட்டு பண்றது அது முதல் கட்டம். அதுக்கப்புறம் போக்குவரத்தையே தனியார் கிட்ட கொடுத்துடுது. டிபார்ட்மெண்ட்டை முடிச்சுட்டாங்க. இப்போ அதுல யார்கிட்ட கொடுத்தானே இவங்களுக்கு வேண்டியவங்க கிட்ட. இப்படியேதான் மறைமுகமா எல்லாமே இப்படி மாத்திட்டு இருக்கிறாங்க. அதனால நிச்சயமா இதற்கு ஒரு தீர்வு வரும். இது இல்லாம இப்போ சென்னையில பள்ளிக்கரணையில அந்த ராம்சார் பள்ளிக்கரணை ராம்சார் அங்கீகாரம் பெற்றது. 2022 அதுக்கு ராம்சார் அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. இந்தியாவில் 89 சதுப்பு நிலங்கள் ராம்சார் அங்கீகாரம் பெற்றிருக்கு. அதுல 20 தமிழ்நாட்டில் இருக்கு. பள்ளிக்கரணை 1. 22 இருந்து அதுக்கு நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம். அதுக்கு வரையறை செய்யுங்க. வரையறை செஞ்சாங்களா இந்நேரம் 1250 ஏக்கர் காப்பாத்திருக்கலாம். ஆனா அதுல 680 ஏக்கர் மட்டும்தான் போட்டு மீதி இருக்கிற 550 ஏக்கர் நாங்க செய்வோம் வேண்டுமென்றே அதை தள்ளி போட்டு இப்ப கேட்டா அது பட்டா நிலம். அது பட்டா நிலமும் இல்ல, சதுப்பு நிலம். என்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்தாங்களோ 67ல பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 12,500 ஏக்கரா இருந்தது. இன்னைக்கு 2,500 ஏக்கர் தான் இருக்கு. 10,000 ஏக்கர் காணல சதுப்பு நிலம்னா எவ்வளவு பெரிய வரம் சென்னை மக்களுக்கு. முடிச்சிடறேன். எவ்வளவு தண்ணி வந்தாலும் அந்த சதுப்பு நிலத்துல அந்த தண்ணி உள்வாங்குகின்ற அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் லட்சக்கணக்கான பறவை எல்லாம் வருது. அல்ல இதை நம்ம பாதுகாக்கிறதுக்கு துப்பு இல்லை. ஆனாலும் அது ஊழலுக்கு 2000 கோடி ஊழல் நடந்திருக்கு. அதுல ஒண்ணுமே இல்ல நடக்கலன்னு சொல்லி சும்மா ஏமாத்திட்டு இது இன்னும் பட்டான்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அது சதுப்பு நிலம், பட்டா கொடுக்க முடியாது. வெட்லேண்ட், அது பட்டா கொடுக்க முடியாது. இந்தியன் வெட்லேண்ட் ஆக்ட்னு ஒன்னு இருக்கு. இந்தியன் வெட்லேண்ட் ரூல்ஸ் 2017 வந்தது. இந்தியன் வெட்லேண்ட் ரூல்ஸ் படி இந்தியாவில் உள்ள அனைத்து வெட்லேண்ட்ஸ்னா என்னன்னா குட்டை, குளம், சதுப்பு நிலம் எல்லாமே வெட்லேண்ட்ஸ். தமிழ்நாட்டில் 26,800 வெட்லேண்ட்ஸ் இருக்கு. அந்த 26,800 வெட்லேண்ட் பள்ளிக்கரணை உட்பட அது எல்லாமே 2017 இருந்து இவங்க அதை மார்க் பண்ணி பவுண்டரி மார்க் பண்ணி ஃபென்சிங் போட்டு அதை பாதுகாக்கணும். ஜிபிஎஸ் ஜிஐஎஸ் மேப்பிங் வச்சுக்கிட்டு அது பாதுகாத்து நோட்டிஃபை பண்ணணும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு அரசு ஒன்னுக்கு கூட நோட்டிஃபை பண்ணல. ஒரே ஒரு வெட்லேண்ட் கூட நோட்டிஃபை பண்ணல. ஏன்னா ஆக்கிரமிப்புக்காக, இது போன்ற ஆக்கிரமிப்பு ஊழலுக்காக, லஞ்சத்துக்காக. இது 2வது மாஸ்டர் பிளான்ல கொண்டு வந்திருக்கணும். பள்ளிக்கரணைய ஏன் கொண்டு வரல? 3வது நாங்க கொண்டு வருவோம். 2027 கொண்டு வரணும். எதுக்கு? இது போன்ற ஆக்கிரமிப்புக்காக.